செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வைகாசி மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். வைகாசி மாதம், சூரியன் ரிஷபத்தில் இருக்கின்ற இந்த வைகாசி மாதம் ஸ்திர மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்திர மாசத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் தரும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம், இந்த மாதமே உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து வைகாசி 19ஆம் தேதி முதல் உங்கள் ராசியிலே வர இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய இருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வைகாசி 18ஆம் தேதிக்கு பிறகு புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வருகிறார். ஆகவே வைகாசி 18ஆம் தேதிக்கு பிறகு மாணவர்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற மாதமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருப்பது குழந்தைகளால் உங்களுக்கு தனலாபம் காத்திருக்கிறது. மனைவியின் அனுகூலமும் இருக்கிறது. தெய்வஸ்தானங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேதுபானி இருப்பது பழைய பாக்கிகள் இந்த மாதம் உங்களுக்கு வசூலாகும். அந்த பழைய பாக்கிகள் வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு வசூலாகும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும், முன்னேற்றம் இருக்கிறது. எந்த காரியத்தை செய்தாலும் அதை திறம்பட செய்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். விரயஸ்தானத்தில் ராகுவும் வைகாசி 19ஆம் தேதி வரை செவ்வாயும் இருக்கிறார்கள். ஆக வைகாசி 19ஆம் தேதி வரை உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாகும். அதன் பிறகு ஓரளவு செலவினங்கள் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த மேஷராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே 19ஆம் தேதி வரை, அதாவது வைகாசி 19ஆம் தேதி வரை விரயஸ்தானத்தில் ராகுடன் இருப்பதனால் இந்த மாதம் முழுமைக்கும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு வைத்தால், நல்லெண்ணெய் விளக்கு ராகு காலத்தில் வைக்க வேண்டும். அவ்வாறு விளக்கு வைத்தால் நினைத்த காரியங்கள் சாதித்து கொள்ளலாம், முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வைகாசி 19ஆம் தேதிக்கு பிறகு ஒரு செவ்வாய்க்கிழமை என்று பழனி சென்றுவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அல்லது அருகில் இருக்கின்ற முருகன் கோயில்களுக்கு சென்று முருகனுக்கு அரளி மாலையை அணிவித்து பூஜை செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள், அதாவது இந்த வைகாசி மாதம் நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 6, 20, 28 இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அது நல்ல நேரங்கள் என்று பார்க்கும்போது அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் 6ஆம் தேதி மே 19 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் காலை 7:26 முதல் 9:56 வரை நல்ல நேரம். அடுத்து அன்றைய தினம் பகல் 1:56 முதல் 4:30 வரை நல்ல நேரம். அதன் பிறகு இரவு 8:56 பிறகு 11:56 வரை நல்ல நேரம். அடுத்து அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஜூன் 2 அன்றைய தினமும் ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை 7:28 முதல் 9:58 வரை நல்ல நேரம். அதன் பிறகு மாலை 1:58 பிறகு 4:30 வரை நல்ல நேரம். அதன் பிறகு இரவு 8:58 பிறகு 11:58 வரை நல்ல நேரம். அடுத்து அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 28ஆம் தேதி ஜூன் 10, வைகாசி 28 ஜூன் 10 திங்கட்கிழமை அன்றைய தினம் காலை 9:59 முதல் நல்ல நேரம், அதாவது காலை 9:59 வரை உங்களுக்கு நல்ல நேரம். காலை 10:30 வரை இருக்கிறது. அடுத்து பகல் 12:19 பிறகு 1:59 வரை நல்ல நேரம். அதன் பிறகு மாலை 5:59 பிறகு 8:59 வரை நல்ல நேரம். இந்த நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 13ஆம் தேதி மே 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை நல்ல நேரம். அடுத்து பரணியில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 20 ஜூன் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:28க்கு பிறகு 9:58 வரையிலும், மாலை 1:58க்கு பிறகு 4:30 வரையிலும், இரவு 8:58க்கு பிறகு 11:58 வரையிலும் நல்ல நேரம். அடுத்து பரணியில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 21ஆம் தேதி ஜூன் 3 திங்கட்கிழமையன்று காலை 5:58க்கு பிறகு 6:58 வரையிலும், அடுத்து பகல் 12:18க்கு பிறகு 1:58 வரையிலும், அடுத்து மாலை 5:58க்கு பிறகு 8:58 வரையும் நல்ல நேரம். அடுத்து பரணியில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 27ஆம் தேதி ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் காலை 7:29க்கு பிறகு 9:59 வரையிலும், மாலை 1:59க்கு பிறகு 4:30 வரையிலும் நல்ல நேரம். அடுத்து வைகாசி 28ஆம் தேதி ஜூன் 10 திங்கட்கிழமை காலை 5:59 பிறகு 6:59 வரையிலும், பகல் 12:19க்கு பிறகு 1:59 வரையிலும், அடுத்து இரவு 5:59க்கு பிறகு 8:59 வரையிலும் நல்ல நேரம். அடுத்து மேஷராசியிலே பிறந்து கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 6ஆம் தேதி மே 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26 பிறகு 9:56 வரை நல்ல நேரம். அடுத்த அன்றைய தினம் பகல் 1:56க்கு பிறகு 4:30 வரையிலும், இரவு 8:56க்கு பிறகு 11:56 வரையிலும் நல்ல நேரம். அடுத்து கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 13ஆம் தேதி மே 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை நல்ல நேரம். அடுத்து கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 21ஆம் தேதி ஜூன் 3 திங்கட்கிழமை காலை 5:58க்கு பிறகு 6:58 வரையிலும், பகல் 12:18க்கு பிறகு 1:58 வரையிலும், அடுத்து இரவு 5:58க்கு பிறகு 8:58 வரையிலும் நல்ல நேரம். அடுத்து கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 28ஆம் தேதி ஜூன் 10 திங்கட்கிழமை காலை 5:59க்கு பிறகு 6:59 வரையிலும், பகல் 12:19க்கு பிறகு 1:59 வரையிலும், இரவு 5:59க்கு பிறகு 8:59 வரையிலும் நல்ல நேரம். அடுத்து கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 30ஆம் தேதி ஜூன் 12 புதன்கிழமை அன்றைய தினம் காலை 9:08க்கு பிறகு 10 மணி வரையிலும், பகல் 1:56க்கு பிறகு 3 மணி வரையிலும், மாலை 4 மணிக்கு பிறகு 5 மணி வரையிலும், இரவு 7 மணிக்கு பிறகு 10 மணி வரையிலும் நல்ல நேரம். இந்த நல்ல நேரங்களில் நீங்கள் எல்லா காரியங்களும் செய்யலாம். அதாவது நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் தொடங்க வேண்டியிருந்தாலும், தொழில் ரீதியாக எந்த புது முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. வேறு எந்த ராசி பலன்களிலும் இவ்வாறு சொல்வதில்லை. நாம் மட்டுமே இந்த மாதிரியான நல்ல நேரங்களை கூறுகிறோம். அதன்படி செயல்பட்டு எல்லா காரியங்களும் வெற்றி பெற்று சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.